உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, வந்துட்டியா? போன காரியம் என்னாச்சு? ஆமா, அந்த தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல அத்தை, எல்லா அக்கௌண்ட்ஸையும் செட்டில் பண்ணியாச்சு. அப்பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த தமிழ் இருக்காளே, உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம்மா. அதான் வேற வழி இல்லாம மாப்பிள்ள கூட அனுப்பி வைக்க வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல அத்தை. ராத்திரி பூரா தூங்காம இருந்திருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. என்ன ஆனந்த், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? பெரியமா, அவங்க பேரு பாரதியம். நம்ம ஆபீஸ்ல தான் சீஃப் அக்கவுண்டன்ட்டா வேலை பாக்குறாங்க. அவங்க தான் அண்ணனை காப்பாத்திருக்காங்க. தேங்க்ஸ் பா. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். சரி பெரியமா, நீங்க உங்க உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வரேன். என்னமோ தெரியல ஆனந்த், இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி அடி மேல அடி விழுதுன்னே தெரியல. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேன்னு என் மனசை தேத்திக்கிறேன். உண்மைதான் பெரியமா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா. ஹலோ பாரதி. சொல்லுங்கம்மா. சாரி பாரதி, உன்னை இந்த நேரத்துல போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ, பரவாயில்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா என் புள்ள ஆதி ஜெயிலுக்கு போயிருப்பான். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. அம்மா, எதுக்கு இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் பெருசா பண்ணல. ஆபீஸ்ல என் வேலை என்னவோ நான் அதை தான் செஞ்சேன். மத்தபடி நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணலம்மா. நீ இப்படி பேசுறது உன் பெருந்தன்மை பாரதி. ஆதியை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்திருக்கன்னு எனக்கு தாமா தெரியும். அம்மா, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? இருக்கேன் பாரதி. சின்ன வயசுல இருந்து ஆதி நான் சொல்ற பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா இப்ப அவன் என்னை விட்டுட்டு போய் தேவையில்லாம கஷ்டப்படுறான். யாரோ ஒரு பொண்ணுக்காக என்ன தனியா புலம்ப விட்டுட்டு போயிட்டானே. என்னால தாங்க முடியல பாரதி. ஆதி பண்றது தப்புன்னு அவரு சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துருவாருமா. நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் பாரதி. அவ என்ன அவ்வளவு பெரிய பேரழகியா? என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்ச அவ யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் பாரதி. அம்மா, நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் அந்த பொண்ணு வர்த்தே இல்லம்மா. நீங்க என் வார்த்தையை முழுசா நம்பலாம். நீ என்ன சமாதானப்படுத்த சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. என்னையும் என் பையனையும் இப்படி அநியாயமா பிரிச்சுட்டாளே. ச்சே, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா, நீங்க என்ன நம்புறது உண்மைன்னா நான் சொல்றதையும் நம்புங்க. இனிமே அந்த பொண்ணு ஆதியோட வாழ்க்கையில குறுக்க வர்றதுக்கு 1% வாய்ப்பு கூட கிடையாது. என்ன மன்னிச்சிருமா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் உன்னோட நிலைமை புரியாம என் பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, நீங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க. சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நான் வச்சிடுறேம்மா. சரிம்மா. கடவுளே, என்னை இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில கொண்டு வந்து நிக்க வச்சிட்டியே. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத்துக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்ன ஒன்றை பெருசாக கேட்டுற போகிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மாலையை போட்டு சுற்றிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நிறைய வேலை இருக்குன்ட்டு நானே மாலையை கழட்டிட்டேன். அப்புறம் பாரதி, நடுவில் இந்த உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதான் கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையால் காரம் தூக்கலாக போட்டு சமைச்சு கொடு. இந்தா.
இந்த பொடி பாரதி. போ பாரதி, போயிட்டு நல்லா சமைச்சு கொண்டு வா. போ. இப்படி போ, இப்படி போ. போ, இந்த பக்கம் போ பாரதி. சரி, போங்க பாரதி. அத்தை, பாரதி, நான் ஆசையா ஒன்னதான் சமைச்சு கொடுக்க சொன்னேன். அம்மாட்டெல்லாம் கொடுத்துடாத என்ன? போ. போ பாரதி. ஆமா மகாராணி, இங்க வாங்க. அண்ணனோட போடாம சீக்கிரம் வா. என்ன பாக்குற? இதெல்லாம் என் தம்பி துரையோட துணி. இனி அவன் அழுக்கல என்னால துவைக்க முடியாது. அதான் கல்யாணம் நெருங்கிடுச்சுல, நீதானே அவன் கையால தலைய தாலி கட்டிக்க போற. மைனர் ஒரு நாளைக்கு 2 செட்டு துணி போடுவாரு. இனிமே என் தம்பி துணி எல்லாத்தையும் நீதான் துவைக்கணும். அவன் வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்து பழகிக்கோ. இந்த புடி புடி. என்ன பாரதி, குளிக்கலாம் வந்த? நீ இங்கதான் இருக்கியா? துணி துவைக்கிறியா என்ன? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வா. நீ மட்டும் ஏன் தனியா கஷ்டப்படுற? அம்மா, துரை சித்தப்பா பண்றது சரியாவே இல்லை. அம்மா ஏன் எதுவுமே பேச மாட்டாங்க? என்ன பண்ணலாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.